பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை இந்த நாளிலே நாம் நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பின் வாழ்விலிருந்து தியானிக்க போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே சொந்த சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள். அதற்கு பின்பு வர்த்தகரான மீதியானியர்களின் கையிலே 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். மட்டுமல்ல, அவர் கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே போத்திபாரின் மனைவியானவள் யோசேப்பின் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டினாள். அதன் நிமித்தமாக யோசேப்பு சிறைச்சாலையிலே சில வருடங்களை கழிக்க வேண்டியிருந்தது. சொந்த குடும்பத்தினரும் வெறுத்து விற்று போட்டார்கள். தன்னை அடிமையாக விற்று போட்ட இடத்திலும் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, இவைகளின் மத்தியிலும் தேவன் தந்த அந்த தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே மாறவே இல்லை. அன்பரே, நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பின் வாழ்க்கையிலே அவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தவர், தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றினவர், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தினவர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் மறக்க மாட்டார். இவைகளுக்கு நடுவிலே வருகிற எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் விலக்கி காப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு தந்த அந்த தரிசனத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றினீர். எந்த எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியிலேயும் நீர் யோசேப்போடு கூட இருந்தீர். அப்படி போல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கிறீர். நீர் தந்த தரிசனத்தை நீர் மறக்கிறவர் அல்ல, நீர் மாற்றுகிறவர் அல்ல. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.